முதல்ல உங்க பேர் என்ன? அனைவருக்கும் வணக்கம். 10:15 மணி ராத்திரி. என்ன இந்த நேரத்திலையும் ஒரு நிமிஷம் ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்து செல்வி கஸ்தூரி அப்படின்னு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. செல்விலாம் இல்ல, திருமதி கஸ்தூரி தான். எல்லாரும் இந்த படத்துல கொஞ்சம் கொஞ்சம் நுட்பமான மாறுதல்கள்லாம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு டைரக்டர் சார் சொன்னாரு. இங்கேயும் மாறுதல்கள் வந்திருக்கு, அதெல்லாம் தெரியாம நாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நான் ஃபர்ஸ்ட் என்ன இங்க வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்த அரங்கத்துல உள்ள நுழையும் போது நான் தான் கடைசியா வந்தேன். நான் பெங்களூர்ல இருந்து வந்தேன். இந்த நிகழ்ச்சியில கலந்துக்க முடியாதுங்க அப்படின்னு பயங்கரமா ப்ரொடியூசர் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இயக்குனர் சார் கூப்பிட்ட போது கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் சொல்லும்போது சார் இல்லை நான் ஊர்ல இல்லைன்னு அவரு இல்ல நீங்க எப்போ நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க எப்படியா வந்துருங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன் நினைச்சிட்டு ரொம்ப ஒரு சின்ன வெக்கத்தோட வந்தேன். இங்க வந்து பார்த்தா ஹவுஸ்ஃபுல், வெளிய கூட்டம் நிக்குது. கூட்டம் எதுக்காக நிக்குது? ஏதாவது கல்யாண ரிசப்ஷனா? இல்ல, உள்ள வர முடியாம வெளியே கூட்டம் நிக்குது. இங்க வந்து நான் உட்காந்துட்டு ஒவ்வொருத்தரையும் கொஞ்சம் கொஞ்சம், நானும் இயக்குனர் சார் நீங்க பேசும்போது உங்களதான் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு அல்வா கேட்போம். அப்போ அல்வா கொடுக்காம உண்மையாவே என்னையும் அந்த படத்துல இருக்க வைக்கணுங்கிற சுயநலமும் இருக்கு. 10 மாசம் இந்த படம் இப்பவே தெரியுது இது எந்த அளவுக்கு வெற்றியா இருக்க போகுதுன்னு. ஏதாவது ஒரு வகையில இந்த படத்துல நான் ஏதாவது ஒரு சின்ன வேலையா செய்யதான் போறேன். அது என்னன்றத வந்து நான் வந்து இயக்குனர் சாரை கேட்டுக்கிறேன். மற்றபடிக்கு மேடையில இருக்கிற அத்தனை பேருக்கும் ஏறக்குறைய இது வந்து ஒரு 100வது நாள் விழால இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இன்னைக்கே வந்துருக்காங்க. எவ்ரிபடி இஸ் ஹியர், எல்லா வகையிலும். ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் இதோட அவங்களோட வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சேர்ந்து மீண்டும் இயக்குனர் சாருக்கு சொல்லிக்கிறேன்.